காஞ்சனா ஜெயதிலகர் நாவல் நேச நதிக்கரையில். அத்தியாயம் 9. மணாலி கடைத்தெருவை ஒரு சுற்றி விடலாம் என்று கிளம்பியிருந்தனர் சிநேகிதிகள் இருவரும். 3 நாள் தொடர் வேலையை இருவருமாய் இணைந்து திறமையாய் சமாளித்திருந்தனர். ஏதும் பெரிதாய் வாங்காவிட்டாலும் கூட காலார நடந்து கண்குளிர காஷ்மீர பட்டுகளை பார்த்து பின் சீன உணவகத்தில் சாப்பிட்டு வரலாம் என்று திட்டம். ஈயாடிய தன் கடைக்குள் நுழைந்தவர்களை தடபுடலாய் வரவேற்று புடவைகளை காட்ட ஆரம்பித்த லிம்பா சேட்டின் கவனம் 5ஆம் நிமிடமே திசை திரும்பியது. பென்ஸ் காரில் வந்திறங்கிய தாயும் மகளும் ஆர்ப்பாட்டமாய் கடையுள் வர இவரும் மகா ஆர்ப்பாட்டமாய் அவர்களிடம் பாய்ந்தார். என்ன பாக்குறீங்க மேம்சா? தூய பட்டு, விலை உயர்ந்ததாய் இருக்கணும். இருக்கே, நம்ம பஜாரிலேயே 6,000-7,000 வரைக்கான புடவைகள் எங்க கிட்ட மட்டும்தான் உண்டு. மற்ற பசங்க 400-500க்கு போலி பட்டை காட்டி சமாளிக்கிறவன்க. பீச்சலுடன் உள் அலமாரியிலிருந்து நயமான கிரேப் வகைகளை அள்ளி பரத்தினார். குறைவான பட்டு முழுக்க கையால் நெய்த கொடிகளும் பூக்களுமாய் கண்ணை பறித்தது. பார்ப்பதற்கு காசா பணமா? சிநேகிதிகளும் கண்ணிறைய கண்டு ரசித்தார்கள். உல்லாச பயணிகளாய் வருபவர்கள் பெரும்பாலும் இந்தி அல்லது ஆங்கிலத்திலேயே பேசுவதால் அதுவரை சேட்டியுடன் ஆங்கிலத்தில் நடந்த சம்பாஷணை திடீரென தமிழிற்கு தாவியது. என்ன லலி பேபி, பிடிச்சிருக்கா? மகளிடம் கேட்டாள் தாய். வித்தியாசமா இருக்குல்ல? இதே சேலைங்க நம்ம ஊருக்கு வந்தால் கூட 2000 ஆயிடும். வேண்டியதை எடுத்துக்கோ. கமலியும் பவியும் ஒருவரை பார்த்து தமிழ் என்று சத்தமின்றி உதடுகளை அசைத்தனர். கடைக்காரர் இவர்களின் பக்கம் திரும்பவும் இல்லை. பந்தளவு வெண்ணையை நக்கி தீர்த்த பூனை ஓடும் சுண்டலியை கண்டு மெனக்கிடுமா? அவர் செல்வ சீமாட்டிகளிடம் வியாபாரம் செய்வதிலேயே கண்ணாய் இருந்தார். அம்மா எங்க தங்கியிருக்கீங்க? ஹாலிடேயின் தானே? இல்ல, பாண்டியன் விலாசில். ஓ, பெரிய இடத்து விருந்தாளி. நல்லது. சேட் விருந்தாளி இல்லை, நான் பாண்டியனரின் சொந்த அத்தை. ஓஹோ, உரிமையாளர். நல்லதம்மா, அடிக்கடி என் கடை அம்மா வரணும். இவர்கள் மெல்ல நழுவினார்கள். அப்பளம் சுட்டு அடுக்கிக் கொண்டிருந்த பவித்ராவிடம் ஓடி வந்தான் திப்பு. அவன் கையில் இருந்த பளபளப்பான லாவெண்டர் நிற உரையை பார்த்தவள் புருவங்களை உயர்த்தினாள். என்ன கடிதமா? பிரிச்சு படிங்களேன் தீதி. கைகளை இடுப்பை சுற்றி கட்டியிருந்த சதுர துண்டில் கவனமாய் துடைத்த பின் உரையை நுனி விரல்களால் வாங்கினாள். அதிலிருந்து சன்னமாய் லாவெண்டரின் மனம் எழுந்தது. இடப்புற ஓரமாய் மீன் சின்னத்துடன் பாண்டியன் விலாஸ் என மின்னிய தங்க முத்திரை. நதிக்கரை குடில் என இவர்களது விடுதியின் பெயர் எழுதப்பட்டிருக்க அதை பிரிக்க தயங்கினாள். இந்த வீட்டாருக்கு வந்த அழைப்பை முதலில் அறியும் உரிமை தனக்கில்லையே. முதல்ல கமலை கிட்ட கொடுத்திப்பு. தீதி குளிக்கிறாங்க. ஐயோ, போனில் பேசிட்டு இருக்காங்களே, இப்ப போனா திட்டுதான் வரும். இவளுக்கும் உள்ளிருக்கும் தகவல் என்னவா இருக்கும் என்ற ஆவலில் இதயம் படபடத்ததுதான். நனைந்த முன்னூச்சி மயிர்கட்டைகளை துவைட்டபடியே வந்த கமலி தோழியின் முகம் பார்த்ததுமே கேட்டாள். என்ன பவி? என்ன பவி, முகமெல்லாம் சிவந்திருக்கே. அப்பளம் படகமெல்லாம் பொறிச்சு வச்சேன். இதென்ன திப்பு? மேசையில் இருந்த இளம் ஊதா உரையை எடுத்து புரட்டியவள் பரபரப்பானாள். பாண்டியன் விலாசிலிருந்து வந்திருக்குதுடி. என்ன விவரம்? நீதான் பிரிச்சு பார்க்கணும். சே, என்னடி, பார்த்து வச்சிருக்க வேணா? செல்ல திட்டலுடன் கவனமாய் சிதையாமல் பிரித்தவள் அதே நிற காகிதத்தில் விரைந்து விழியோட்டினாள். ஐயோ, அப்பள டப்பாவை இருக முடிய பவித்ரா ஏதும் கேட்கவில்லை. இந்த அழைப்பே உனக்காகத்தான் பவிக்குட்டி. விவரத்தை சொல்லுமா? நீயே பார். அன்னைக்கு புடவை கடையில் பார்த்தோமே ஒரு தாய் மகளை. அந்த அத்தை மகள் ரத்தினத்திற்கு நாளை பிறந்த நாளாம். நாளை மாலை பாண்டியன் விலாசில் விருந்தும் தான். அதற்குள் விவரங்களை மனப்பாடமே பண்ணிட்ட. புன்னகைத்த பவித்ராக்குள்ளும் சிறகு முளைத்து படப்படத்ததுதான். நாங்க இங்க வந்து வருஷம் 1 ஆச்சு. ஆனால் நீ வந்த 2 வாரத்தில் பெரிய இடத்து அதாவது அழைப்பு வருகிறது. நாமும் தமிழர்கள் என்பதால் வந்த அழைப்பு. கடையில் பார்த்தப்ப அவங்க நம்ம திரும்பி கூட பார்க்கலையே. அப்ப அவங்களுக்கு நாமும் தமிழ் தாங்கிறது தெரியாதே. நாம நழுவிட்டோம். அப்ப இது பாண்டியனின் வேலை. தன் அத்தை மகளுக்கு ஒத்த வயசு பெண்கள் அழைக்க சொல்லியிருப்பார். அவன் நம்மை விட சின்னவளா இருப்பான்னு நினைக்கிறேன். லலி பேபின்னு அந்த அம்மா கூப்பிட்டதை வச்சு சொல்ற. அலங்காரம் அப்படி, ஆனால் முகம் பேபிக்கு முத்தி இருந்தது. உனக்கு பொறாமை கமலி, எல்லாம் உனக்காகத்தான் என்று நொடித்த சிநேகிதியை பாசத்துடன் கட்டி கொண்டாள். காஞ்சனா ஜெயதிலகர் கதைகள். நேச நதிக்கரையில். அத்தியாயம் 9 முடிந்தது. நன்றி.